பாருங்க, நம்ம ரெடி பண்ண எண்ணெய் எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க 2 தடவை யூஸ் பண்ணாவே போதும். உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு மாற்றமா இருக்குன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்கா, ஸ்மூத்தா இருக்கும் முடி. கை வைக்கவோ, இல்ல தலைய சீப்பு வச்சு சீவவோ, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சீப்பு தலைய வழிக்கணும் வரும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும் முடி. இங்க பாருங்க. நீங்க ரெடி பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை நீங்க ரெடி பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். இங்க பாருங்க. பார்க்கவே எந்த அளவுக்கு நல்ல கலரா இருக்கு பாத்தீங்களா? நான் எப்பயுமே ரெகுலரா இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்ல கலரா இருக்கு பாருங்க. நம்ம இதுல சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்ல முடி வளரத்துன்றது தான் நம்ம சேர்த்துருக்கோம். இங்க பாருங்க. பார்க்கவே எந்த அளவுக்கு நல்ல கலரா இருக்கு பாத்துங்க. தேய்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க இந்த எண்ணெயை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது, 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நீங்க நல்லா ட்ரையா இருக்கிற பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. நீங்க எப்ப எல்லாம் குளிக்கிறீங்களோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு முடி நல்லா சாஃப்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு 1 மாசம் இல்ல 1.5 மாசத்துக்குள்ளேயே முடி வளர்றதும் கொட்டுறதும் நின்றுடும். வாசனையும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தலைக்கு ஏத்த ஒரு சூப்பரான எண்ணெய் தான் ரெடி பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையல்ல நம்ம தலைக்கு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு குளுன்னு முடி அது உதிராம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் தான் ரெடி பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ரெடி பண்றதுக்கு அங்க பாருங்க, வீட்லயே தேங்காய் நல்லா உடைச்சி காய வச்சு மில்ல விட்டு ஆடி எடுத்து வந்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? தனியா தேங்காய் எண்ணெய் தெரியாது, ஆனா வாசனை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. இப்போ இந்த எண்ணெய் தான் எடுத்துக்க போறேன். நீங்க இது மாதிரி பாக்கெட் எண்ணெயும் எடுக்கலாம். பாத்தீங்களா? பாக்கெட் எண்ணெய் இது நல்ல எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயை மாற்றி வச்சுக்கோங்க. அது கூடவே நமக்கு தேவைப்படுறது இங்க பாருங்க, 200 கிராம் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த நல்லெண்ணெய் அந்த அளவுக்கு குளிர்ச்சியை தரும் அடிக்கிற வெயிலுக்கு, அதனாலதான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணெயை மாற்றி வச்சுக்கோங்க. அது கூடவே இங்க பாருங்க, நான் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் எப்போ எண்ணெய் ரெடி பண்ணாலும் இந்த எண்ணெயை கண்டிப்பாக சேர்த்துப்பேன். இங்கே பாருங்க, அந்த அளவுக்கு குளிர்ச்சியை தரும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் எடுத்து வச்சிருந்தேன் விளக்கெண்ணையை மாற்றி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ ஒரு 15 பூ இருக்கும் எடுத்திருக்கேன். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான இலைங்க செம்பருத்தி இலை, அது ஒரு 15 இலை எடுத்திருக்கேன். அது கூடவே கற்பூரவள்ளி தழை ஒரு 7 இலை எடுத்திருக்கேன். இதெல்லாம் சளி பிடிக்காம இருக்கும். ஒரு சிலருக்கு கோல்டு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால தான். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, அரை கைப்பிடி அளவுக்கு துளசி இலை எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இங்கே பாருங்க எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, ஃப்ரெஷ்ஷான 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே கத்தாழை எடுத்திருக்கேன். நீங்கள் கத்தாழை எடுக்கும்போது இங்கே பாருங்க, இதை கட் பண்ணி 2 நாள் வெளில வச்சிங்கன்னா இதில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி வெளில வரும் பார்த்தீங்களா? ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் 2 நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணி வெளில வச்சுருந்தேன். இப்போ எடுக்கும்போது அந்த லைட்டாக மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன். அதுக்கே இங்கே பாருங்க, லைட்டாக இப்போ வருது பார்த்தீங்களா? எம்மா வேலையாக இருந்தாலும் இந்த கத்தாழை எடுக்கும்போது இதுக்கு மட்டும் கிடையாது, ஜூஸுக்கு எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கத்தாழை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு இல்லை 1 நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்க, அது கூடவே இது நீலாம்பரி தழைன்னு சொல்லுவாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கழுவிட்டு எடுத்து வைக்கிறதுக்காக மாற்றி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, நீலாம்பரி இது உங்கள்கிட்ட கிடைச்சா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்கலன்னா இது மட்டும் வீட்டில் சுலபமாக கிடைக்கிறது, இதை வச்சு ரெடி பண்ணாலும் முடிக்கு அந்த அளவுக்கு நீளமாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்கும், தலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன். நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது இந்த எண்ணெய் தான். இங்கே பாருங்க, இப்போ எடுத்து வச்சிருக்கிறத எல்லாமும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளை எல்லாமே மிக்சரில் சேர்த்துட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு சாரியாக இருக்கணும். இங்கே பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருந்தேன் செம்பருத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா? இந்த செம்பருத்தி இலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துறது கூடவே நம்ம கற்பூரவள்ளி இலை எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க துளசி இலையும் உங்களை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை எடுத்து வச்சிருந்தோம்ல, இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துறது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ரோஸ்மெரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செம்பருத்தி பூவை காம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட் மாரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், சும்மா நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே உடஞ்சி வந்தால் மட்டும் போதும். அப்போ தான் அந்த எண்ணெயில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நான் நீலாம்பரி இலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நீலாம்பரி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம நெல்லிக்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு
சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கத்தாழை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சைடு எதுவும் கட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்து தண்ணி எதுவுமே சேர்க்கணும் அவசியமே கிடையாது. நம்ம கத்தாழை சேர்த்த பார்த்தீங்களா, கத்தாழை செம்பருத்தி இலை இதுலேயே நல்லாவே இந்த அளவுக்கு தான் அரையணும், பேஸ்ட் அரையக்கூடாது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இலை எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டான ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துட்டோன்னா அது நல்லா கொதிக்கும் போது பொங்கி வரும்போது கீழே போகாமல் இருக்கும். இங்கே பாருங்க, நான் எப்படி இருந்தாலும் 1 லிட்டர் எப்போ ரெடி பண்ணாலும் 1 லிட்டர் 2 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டுனா 1 வருஷம் ஆனாலும் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இங்கே பாருங்க, நீங்கள் எடுக்கிற பாத்திரம் வந்து இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்கணும், நல்லா கழுவி நல்லா காய வச்சுருக்கணும். இங்கே பாருங்க, நான் ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருந்தாக்கா எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை 3/4 லிட்டர் அளவுக்கு அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வெள்ளை வெளியேறுனு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஜக்கில் தான் சேர்த்துக்கிறேன். 3/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் 100 கிராம் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, விளக்கெண்ணையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நெல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்சரை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கரண்டியும் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேர்த்த எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி இப்போ கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணும் போதே லைட்டாக பொங்கி வர மாதிரியே இருக்கும். இது மாதிரி நல்லா கை விடாமல் நல்லா கிண்டி கொடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கும்போது தாராளமான பாத்திரம் வந்து எடுத்திங்கன்னா இது கீழே பொங்கி வராது. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் கிண்டி கொடுக்கும்போதும் இந்த ஸ்பூன் நல்லா ட்ரையாக இருக்கணும், துளி கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்து இது நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும். அது வரையிலும் அடுப்பில் வச்சு இதே மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போவே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது வடிகட்டும் போது அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் நல்லா கலர் மாதிரி வரும். அது வரையிலும் இந்த மாதிரி அடுப்பில் இருந்து இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் பொங்கி வரும்னு சொன்னது இந்த அளவுக்கு தான். ஆனால் டோட்டலாக 40 நிமிஷம் இந்த எண்ணெயை நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம சேர்த்த நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நம்ம சேர்த்த எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா இந்த எண்ணெயில் அது ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி அந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரும். அது வரலும் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. எண்ணெய் இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுக்கும்போது எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கிண்டி கொடுத்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா தெளிஞ்சு வரும். அது வரையிலும் கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 40 நிமிஷம் சொன்னேன், 38 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கி எந்த அளவுக்கு எண்ணெய் மட்டும் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கலர் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேர்த்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கரிஞ்சீரகம் இது கூடலாம் சேர்த்து இந்த எண்ணெயை ஒரு நாள் முழுக்க இதிலே வைக்கும்போது இன்னும் நல்லா கலர் வரும், இன்னும் நல்லா வாசனை வரும். இப்போ இறக்கிட்டு சட்டுன்னு மூடி போட்டு மூடாமல் ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த எண்ணெயை இப்படியே திறந்து வச்சுருங்க. திறந்து வச்சா மட்டும்தான் இதோட சூடு நல்லா ஆறும். சட்டுன்னு நீங்கள் மூடி போட்டு மூடினீங்கன்னா நம்ம மூடியிலேருந்து சூடாக இருக்கிறதுனால இது வேர்த்து உள்ளே வாங்கும்போது சட்டுன்னு எண்ணெய் கெட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதை மூடி போட்டு மூடாமல் ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விடுங்க. நம்ம சேர்த்த பொருளோடு இருந்தாவே நல்லா கலர் மாறி இன்னும் நல்லா எண்ணெய் நல்லா கிடைக்கும். அதனால் இறக்கி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் முழுக்க நம்ம சேர்த்த செம்பருத்தி இலை இது கூடவே நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் ஊறின பிறகு எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறின எண்ணெயை இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே எண்ணெய் இது மாதிரி ரெடி பண்ணால் ஒரே பாட்டிலில் ஊற்றி வைக்க மாட்டேன். என்கிட்ட பசங்க இருக்கிறதுனால எடுத்த உடனே கீழே விழுந்தால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்பயுமே 2 பாட்டிலில் தான் நான் எடுத்து வைப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி எண்ணெயை வடிகட்டுறதுக்கு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபில்டரும் அந்தளவுக்கு நல்லா
கழுவி துளி கூட தண்ணி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா எண்ணெய் நல்லா ஆறி நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வாசனையும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த பாட்டிலுக்கு எண்ணெயை மட்டும் வடிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி கிட்ட வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது எண்ணெய் மட்டும் நல்லா வடிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீழே போகாமல் இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வைக்கும்போது திரும்பவும் கை வைக்காமல் ஒரு ஸ்பூன் அது மாதிரி எடுத்து தான் நீங்கள் தலைக்கு தேய்க்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே கை வச்சு எண்ணெய் எடுத்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டிலுக்கு இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஏர்டைட்டான பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது மாதிரி மாற்றி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. நான் எப்பயுமே 1 லிட்டர் எண்ணெய் ரெடி பண்ணால் ஒரே பாத்திரத்துக்கு மாற்ற மாட்டேன், வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுப்பேன். என்கிட்ட எங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க எனக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்க எடுக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இங்கே வருங்க, நான் 2 பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுப்பேன். இது தீர்ந்த பிறகு அந்த பாத்திரத்துலேருந்து இதை மாற்றி வச்சுப்பேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஏர்டைட்டான பாத்திரத்தில் மூடி வச்சுட்டீங்கன்னா 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தைரியமாக ட்ரை பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.